கொள்ளையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மதுரையிலிருந்து பத்திரிகையாளர் தோழர் இதய பிறவி பிரசாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தேர்தல் ரொம்ப பயரா இருக்கு. ஏற்கனவே வெயில் ஒரு பக்கம் கொளுத்திட்டு இருந்தா இன்னொரு பக்கம் தேர்தல் சூடு அதை விட பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வேலை வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப மும்முரமா இருக்காங்க. குறிப்பா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி. ஸோ ரெண்டு பக்கமும் ரொம்ப ஃபயராக இருக்கிறார்கள். அதுல குறிப்பா இந்த பக்கம் என்டிஏ கூட்டணியில அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணிகளுக்கு தொகுதிகளை எல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டாரு. தானும் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 23 பேருக்கு, அப்புறம் ரெண்டாவது ஒரு செட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியல்கள் எல்லாம் அறிவிச்சிட்டாரு. பிரச்சாரத்துக்கும் போயிட்டாரு. நம்ம பார்த்தோம் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல போய் சாமிலாம் அக்கா தமிழிசை அவர்களோடு வெளியே பிரச்சாரம் எல்லாம் வேற ஸ்டார்ட் பண்ணி ஜெகஜோதியா போயிட்டு இருக்கிறாரு. சோ அவருடைய பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாத்தீங்களா ரொம்ப வலிமையான கூட்டணின்னு திமுக சொல்றாங்க, ஆனா அவங்க இன்னும் தொகுதி பங்கீடே முடிக்காம இருக்காங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எவ்வளவு வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ ஒரு பக்கம் வலிமையான கூட்டணி அப்படின்னு பேசப்படுகிற திமுக கூட்டணி, அது இன்னும் தொகுதி பங்கீடுகள் இன்னும் டோட்டலா முடியல. நாளைக்குதான் வேட்பாளர் பட்டியல்கள் வெளியாகிறது மாதிரியான செய்தி வருகிறது. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அந்த முதல் கட்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம். எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஒரு கூட்டணி ரொம்ப வலிமையான கூட்டணி அப்படின்னா, நான் தான் முன்னாடி, ஒன்றும் ரேஸ் இல்லை, நான் தான் முன்னாடி ஒரு வேட்பாளர் அறிவிச்சேன், நான் தான் பிரச்சாரத்தை தொடங்கினேன், நான் தான் முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இன்றைய தேர்தல் சூழல், அரசியல் சூழல்ல இல்லை. ஏன் அப்படின்னு என்னோட பார்வையில ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கூட்டணி எந்த மாதிரி முதல்ல இயக்கணும் அப்படின்னா, ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு மக்களுக்கான ஒரு அடிப்படை தத்துவம் என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில அவங்க கூட்டணியை மேற்கொள்றாங்க. இன்னொன்னு, கூட்டணி கட்சிகள் இருக்கிற நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பலமா இருக்காங்க, அது எந்த தலைமைக்கு கீழே இயங்குது, அந்த தலைமை சரியா இருக்கா. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க திமுக தலைமையிலான கூட்டணி, ஆனா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. அதையே நான் மறுக்கிறேன். இது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இல்லை, இது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணும் இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடக்குது அப்படின்னா, திமுக தலைமை, அந்த தலைமையின் கீழ் இயங்குற கூட்டணி தான் இந்த இத்தனை கூட்டணியும். அது கீழ் இல்ல, ஒரு ஒருமித்தமான ஒரு கட்டுக்கோப்போட இயங்குறது. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா அண்ணா அறிவாலயம் நோக்கி வராங்க. ஆனா இதே இடத்துல நீங்க அதிமுகவோட இதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அதிமுக அலுவலகத்தோட பேரு அவங்க செய்தி குறிப்புல வரல, அவங்களோட ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ல வரல, இல்ல அவங்களோட வேட்பாளர்களோ இல்ல அவங்களோட தொண்டர்களோ யாரோ ஒரு உற்சாகமான ஒரு சூழல் அவங்களோட அலுவலகத்துல, பிரதான அலுவலகத்துல இல்லை. இன்னும் இந்த அலுவலகத்திலையும் இல்லை, அதாவது கமலாலயத்திலையும் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொதுவான இடத்த சூஸ் பண்றாங்க. அது ஏன்னா ஒரு நல்ல கட்சி, தொன்மையான கட்சி, அப்படி இருக்கும்போது ஒரு தலைமை முதல்ல சரியா இல்லை அப்படின்றது என்னோட ஒரு முதல் பாயிண்ட். ரெண்டாவதா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கிறதுல ரொம்ப பிரதானமா நான் பாக்குறது திரு அன்புமணி ராமதாஸ், திரு டிடிவி தினகரன். மெயினா இந்த அன்புமணி ராமதாஸும் டிடிவி தினகரனையும் இன்னைக்கு இந்த பொது சமூகம் எப்படி பாக்குது அப்படின்னா, அவங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சாலும் பொது சமூகம் பாக்குறது ஒரு சாதி ரீதியான கட்டமைப்புல, ஒரு சாதி ரீதியான வாக்கு வங்கிகளை இருக்கிற 2 பேர் கட்சிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கட்சிகள் இருக்கும்போது, அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள், பெரும்பாலான முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு திமுகல பயணிக்கிறாங்க. இப்ப திமுகல இருந்து வந்துட்டாங்க. இன்னொன்னு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மையாரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யற ஒரு இயக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சசிகலா அம்மையார் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அவங்க தனியா ஒரு விருப்ப மனு கொடுத்து இப்ப நேர்காணல் வரைக்கும் முடிச்சுட்டாங்க. அதற்கு என்னால நிறைய எடுத்துக்காட்டுல சொல்ல முடியும், அதை நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி பாமக எடுத்துட்டீங்க அப்படின்னா, திரு அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும், அன்புமணி ராமதாஸ் கூட முக்கியமான எந்த ஒரு எம்எல்ஏ கேடர்ஸ்ல இருக்கிற யாருமே இல்லை.
இப்ப சேலம் அருள் உண்மையிலே ஒரு முக்கியமான பாமக சொல்லப்படக்கூடிய ஒரு பிராமிசிங் ஒரு எம்எல்ஏ. இப்ப அவர் கூட இல்லை. இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் யாருமே திரு அன்புமணி ராமதாஸ் கூட இல்லை. அப்ப ஒரு நல்ல தகுந்த உற்சாகமூற்ற தொண்டர்களுக்கு ஆரவாரத்தை கொடுக்கிற ஒரு பேசக்கூடிய ஒரு திறன்பட செயல்படக்கூடிய எந்த ஒரு நிர்வாகிகளுமே இல்லாத ஒரு கூட்டணி எப்படி வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலா பாமக மட்டுமே ஒரு ஒரு வலுவான கட்சி, அந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால மட்டுமே வெற்றி வாய்ப்பு சுலபமா பெற்றலாம் அப்படிங்கிறது இங்க விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒண்ணு கூடி, அதாவது ஒன்னா கூடி தேர் இழுத்தாதான் தேர் இழுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் தமாக இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. இப்படி எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. அதே போல இந்த பக்கம் திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட். திமுக அவங்களுடைய கூட்டணி வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 28 கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வந்திருக்கிறது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். ஆனா இந்த அதிமுக கூட்டணியில நீங்க சொன்னது அந்த விஷயங்களை வச்சு எடுத்து பாக்குற போது அதிமுக முன்ன மாதிரி இல்ல. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுடைய எம்ஜிஆர் மாளிகையில தான் வச்சுதான், அவை சண்முகம் சாலையில தான் வச்சுதான் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். அம்மையார் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதி முடிவாக இருந்தது. ஆனா 2021 தேர்தல் வரைக்கும் கூட அது ஏதோ ஒரு அளவுக்கு நீடிச்சதா பாக்குறோம். ஆனா இப்ப பார்த்தோம்னா எதா இருந்தாலும் அவங்க டைரக்டா டெல்லிக்கு கிளம்பி போயிடுறாங்க. அது அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இல்ல இவரு ஜி.கே. வாசனா இருக்கட்டும், இல்ல டிடிவி தினகரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நேரடியா போயிடுறாங்க. ரெண்டாவது, இதுவரைக்கும் அதிமுக சந்திக்காத ஒரு அவமானம் அப்படின்னு சொன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும், அதாவது சின்ன சின்ன கட்சிகளை நான் சொல்றேன், ஒரு தொகுதி 2 தொகுதியில நிக்கிறவங்களாக இருந்தா அவங்க இரட்டை சின்னத்துலதான் நிப்பாங்க. ஆனா புதுசா இந்த வாட்டி வந்து அவங்க எல்லாருமே பாஜகவினுடைய தாமரை சின்னத்துல வந்து நிக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அந்த சொல்லுவாங்கல்ல, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா முதல்ல அதானே ஒரு ஒரு அடையாளம் அப்படிதானே தெரியும். கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இவங்களை பெரிய ஆளா நினைக்காம பிஜேபியை பெரிய ஆளா நினைக்கிற போது, அப்போ இந்த இடத்துல உண்மையில் வந்து ஒரு ஒரு தலைமை வந்து அடிபட்டு போகுது அப்படிங்கிறது தானே வெளிப்படையா தெரியுது. அந்த வெளிப்படையாக வந்து ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியும் போது மக்களே என்ன நினைப்பாங்க, இவர் ஒரு ஒரு வீக்கான ஒரு தலைவராக இருக்கிறார், இவரை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறது. ஏற்கனவே அதை வந்து எடப்பாடி பழனிசாமி பல இடங்கள்ல வந்து அதைய வெளிப்படுத்திட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து தமிழ்நாடு இதுவரைக்கும் எதிர்த்த, அம்மையார் ஜெயலலிதாவே எதிர்த்த நீட்ல கையெழுத்து போட்டாரு, உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாரு. தமிழ்நாட்டிற்கு எதிரான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிபணிந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக செஞ்சுட்டு போனாரு. அதற்கு பிறகு பாஜக சொல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய படுபாதக திட்டங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இப்படி தொடர்ச்சியா அவர் செஞ்சுட்டு வரதை பாக்குறோம். இப்பவும் மக்கள் வந்து இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டண்ட் அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. ஏன்னா டெல்லிக்கு போனா முகமூடியை போட்டிட்டு கார்ல போறாரு, 3 கார் 4 கார் மாதிரி போறாரு. சோ ஒரு வீக்கான தலைவராக வெளிப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிகிறது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த சூழல் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கட்சிகள் வந்து பல துண்டுகளாக உடைகிறது. அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், இல்ல அவருடைய கட்சிகளாக இருக்கட்டும், அவருடைய கட்சியுமே துண்டு துண்டா உடைகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அவர் வந்து ஓபிஎஸ்ஐ வந்து விலக்கி வைத்தார். அந்த ஓபிஎஸ் அணியில ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நபர்களாக இருந்தவர்கள், குறிப்பாக ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்த திரு வைத்தியலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும், இந்த மாதிரியான நபர்கள் ரொம்ப கன்சிடரபிளான பர்சன்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஒரத்தநாடு தொகுதியெல்லாம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட ஒரு தொகுதி. வைத்தியலிங்கம் அங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு மேஜர் அப்படி பார்க்கப்பட்ட ஒரு ஒரு நபர். அதே மாதிரி மனோஜ் பாண்டியன், அவர் யாருன்னா PH பாண்டியனுடைய மகன். திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்து போன போது வந்து இங்கிருந்து அங்க போனவர் தான் என்றாலும் கூட
இவ்வளவு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை வந்து அதிமுகவில் செலவிட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு திரும்பி திமுகவுக்கே வந்திருக்கிறார்கள். கட்சி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அடி செலுத்திருக்கு. ஏன்னா அவங்க ஓபிஎஸ் கிட்ட இருந்தாங்க, அவங்க பிரிஞ்சு ஏடிஎம்கே கூட போறாங்க அப்படின்னா அது வேற. ஓகே, இரும்பு மனிதர் எடப்பாடி அப்படின்னு சொல்றதுக்கு அதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கறத நம்மளால அந்த இடத்துல ஒத்துக்க முடியுது. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அவரு எல்லாத்தையும் வந்து தாரா வாத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான நபர்கள் அவங்களும் திமுக பக்கம் வர்றாங்க. இப்போ எல்லாரையும் இழுக்கக்கூடிய காந்தமாக திமுக கூட்டணி இருக்கிறது, இல்ல திமுக இருக்கிறது. ஆனால் மாறாக தன்னை வந்து எல்லா இடத்திலும் வீக் ஆக மாற்றிக்கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்? இல்ல தலைவா, அதாவது இப்ப வந்து ஒரு கூட்டணி பேசுறதுன்றது, உடன்படிக்கை வர்றதுன்றது மாறுபடும். ஒரு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன டைம் ஒரு அதே கூட்டணி ஒரு 10 சீட்டு கேட்டா இந்த டைம் வந்து 12 சீட்டு கூட கேட்கலாம், 20 சீட்டு கூட கேட்கலாம். ஆனா என்னோட அடிப்படையா நான் சொல்றது என்ன அப்படின்னா, என்ன கொள்கையோட அவங்க நிக்கிறாங்க, என்ன ஸ்டாண்ட முன்வைக்கிறாங்க. இப்ப இது ஒரு தமிழ்நாடு அரசியல் முக்கியமான ஒரு தேர்தல் களமா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் இயங்குது. ஸோ இந்த தமிழ்நாடு அரசியல்ல இது ஒரு முக்கியமான களமா பார்த்தா மக்களோட அடிப்படைக்கான தேவைகளுக்கு அதிமுக முன்வைக்குதானே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மதுரையில ஒருங்கிணைந்து அவங்க கூட்டம் போட்டாங்க, ஒரு மாநாடு வந்து அவங்க அத்தனை கூட்டணி கட்சி நிர்வாகிகளோட படங்களை போட்டு போடும்போது அந்த கூட்டணியில பியூஷ் கோயல் தான் தலைமையா இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. யூனோ விஐபி அந்த வாதையில கூட நின்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் தான் ஃபோர்ஸ் பண்றாரு. அப்ப ஒரு வானதி சீனிவாசன் வரும்போது கூட அவரோட அப்ரோச் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அநாகரிகமானதா இருந்துச்சு. அதையும் தாண்டி அதிமுக தான் முதன்மையான கட்சி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தொடர்ந்து அவங்க சொல்றாங்க. ஆனா தந்தை பெரியாரோட படத்தை கூட எடுத்துட்டு அதே இடத்துல தாமரை படத்தை ஏத்துறாங்க. இதே மாதிரி ஒரு சூழல் நீங்க இதே திமுக நடக்குது அப்படின்னா இன்னைக்கு திமுக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா திமுக அது நடக்கவே நடக்காது. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமா என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கும் அவங்களுக்கான உடன்பாடு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த கொள்கையில எங்களுக்கு எந்த மாறுபாடுமே இல்லை, எங்களுக்கு எந்த விரிசலுமே இல்லை, அதனால நாங்க உடன்பாடுறோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் எங்களால திமுகவோட நீடிக்க முடியுது. அதையேதான் வந்து மார்க்சிஸ்டும் சொல்றாங்க, கம்யூனிஸ்டும் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே வைக்கிற ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இங்க சமூக நீதி பேசுற இயக்கமாகவும், ஒரு சமத்துவத்தை பறைசாற்ற இயக்கமாகவும், பெண்களுக்கு அடிப்படையான தேவைகளை முன்னேற்ற இயக்கமாகவும், சட்டமன்றத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா திமுகவிலே ஒரு சில குறைபாடுகள் இருந்தா கூட, ஒரு சில கேள்விகள் இருந்தா கூட துணிஞ்சு கூட்டணி கட்சியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எத்தனையோ டைம் குரல் கொடுத்துருக்கு. அதை தன்னிறைவா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அதுக்கு வந்து ஒரு சால பொருத்தமான பதிலையும் கொடுத்திருக்காரு. அது தவறா இருந்தா ஏத்துக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த இதோட சினாரியோ தான் உண்மையிலே சொல்றேன். ஓபிஎஸ் வந்து அதிமுகல இருந்து வந்ததும், அதிமுகல இருந்து ஒதுக்குனதும் அதிமுக பெரிய பின்னாடி. அதிமுகவுல ஒரு நல்ல தலைமை இல்ல, ஒரு நல்ல பக்குவமான தலைமை இல்ல, ஒரு லீடிங் கெப்பாசிட்டி இல்ல. ஏன்னா அவங்களோட எப்படி அஜெண்டாவே இருந்துச்சு அப்படின்னா, கட்சியை நான் வச்சுக்கிறேன், ஆட்சியை நீ வச்சுக்க அப்படின்னு தான் அந்த 4.5 வருஷம். எனக்கு என்ன அப்படின்னா, அதெல்லாம் வந்து சும்மா வெளியே பேசுறதுக்கு ஓகே, ஒரு வசனம் பேசுறதுக்கோ ஒரு டைலாக் பேசுறதுக்கோ ஓகே. ஆனா தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அங்க நம்பர்ஸ் தான முக்கியமான ஒரு கன்சிடரபிளான பாயிண்டாக இருக்கும். சோ அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட தேனி, கம்பம்போடி இந்த தொகுதிகள், அதே போல இந்த மதுரை ஒரு சில குறிப்பிட்ட சில தொகுதிகள், அதே போல இன்னும் கொஞ்சம் தெற்கு, அந்த தெற்க போனோம்னா அந்த குறிப்பிட்டு இந்த ராமநாதபுரம் பக்கம் இருந்த ஒரு சில தொகுதிகள், அதே பக்கம் அந்த மாதிரியான தொகுதிகள், அதே போல வந்து தஞ்சை டெல்டா பகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான தொகுதிகளாக. இப்ப இது எல்லாமே கைமீறி போகுது. இப்ப இது எல்லாமே வந்து அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இல்லாம போகிற ஒரு சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. யாருமே ஜெயிக்காத சமயத்துல கூட ஜெயித்த நபர்கள் எல்லாமே கூட இப்ப அவங்க பக்கம் இல்ல, அவங்க எல்லாம் வந்து திமுக பக்கம் போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குற போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை வந்து காட்டுது இல்லையா? அப்போ மற்ற மாநிலங்கள்ல வந்து பிஜேபி செய்யக்கூடிய வேலை, அதாவது கூட சேர மாதிரி சேர்ந்து அவங்கள வந்து ஒழிச்சு கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை அரித்து தின்பதை போல தின்று பாஜக மேல வரத பார்ப்போம். இது பலமுறை எல்லாருமே நம்ம விமர்சனமும் செய்திருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா அதையெல்லாம் வந்து கண்கூட வந்து தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது.
அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது இல்ல இல்ல அப்படிங்கிறத. ஒரு நிமிஷம் அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது இது வந்து தலைவா இப்ப வந்து ஒரு 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 ஜெனட்டிக்கான அரசியல் புரிதல் இருக்கிற மக்களையும் தாண்டி கொஞ்சம் அடிப்படையில கொஞ்சம் வந்து அன்றாட தொழில் செய்யறவங்க, ஒரு அரசியலுக்கான செய்தி தேடல் இல்லாதவங்களுக்கு கூட நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுதுன்னு நான் சொல்றேன். நான் அடிப்படையில ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து நான் பார்த்ததை வச்சு நான் சொல்றது என்னன்னா, பிஜேபி உள்ள வந்தா தமிழ்நாடு அழிஞ்சிரும். அப்ப பிஜேபியை தொங்கிட்டு இருக்கிற அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல மக்கள் ரொம்பவே இயங்குறாங்க. அதற்கு இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூவை நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடி முருகர் மாநாடு முன்னெடுக்கும் போது அவங்க செஞ்ச செயல்பாடுகளை சொல்லலாம். இப்படி தொடர்ந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபி செய்கிற அத்தனை செயல்பாடுகளுக்கும் சூப்பரா வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இயக்கம் அதிமுக இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. கூட்டணி வேறு, இயக்கம் வேறு, கொள்கை வேறு. ஆனா இவங்க இந்த கொள்கையை விட்டுட்டு அந்த இயக்கத்தை மொத்தமா கொண்டு போய் அவங்க கிட்ட அடமானம் வச்சு அவங்களுக்கு அடிப்படையிற வேலைகளை தொடர்ந்து செய்யும் போது மக்களுக்கு அது எளிமையா கொண்டு போய் புரியுதுன்றதை நான் சொல்றேன். ஆமா, அதிமுக வந்து அப்படியே வந்து அடிபணிச்சுதான் போறாங்க. இவங்க மதவாதத்தை தூண்ட ஒரு இயக்கத்துக்கு பின்னாடி இவங்களும் போய் நிக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து அண்ணா பேரை சொல்றதுக்கு தகுதி இல்லை, இவங்க பெரியாரை முன்னிறுத்தக்கூடாது அப்படின்றத ரொம்ப 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 தெளிவா இன்னைக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு மக்கள் இருப்பாங்களே, அதாவது எந்த அரசியல்ல தேடல் இல்லாதவங்க, அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு செவனே இருக்கிறவங்க கூட இந்த தேடலை எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு லாவகத்தை பிஜேபியும் அதிமுகவுமே மக்களுக்கு கொடுத்துச்சுன்றது என்னோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சொல்லுங்க. ஸோ ஓகே, இது இது ஒரு பக்கம் நம்ம ரெகுலரா பேசக்கூடிய விஷயம் தான். அதிமுக இன்னைக்கு ஒரு கடும் தோல்வி சந்திச்சுட்டு வருது, இல்ல ஒரு பெரும் பிளவுகளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுக ஒதுக்கி இருக்கக்கூடிய அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளினுடைய அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லிஸ்ட். நீங்க எதிர்பார்த்திருக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து அதுல ஆமா ஆமா நிறைய பேர் அதுல வந்து ரொம்ப பல்வேறு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா திமுக அமைச்சர்கள் அவர்களுடைய தொகுதியாக கருதப்படக்கூடிய ஒரு 18 தொகுதிகளை வந்து அப்படியே அழகா தூக்கி கூட்டணி கொடுத்துட்டாங்க. அந்த அந்த வெயிட்டை தலையில ஏத்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்களா, இல்ல அந்த இடத்துக்கு போனா நம்ம 3வது 4வது இடத்துக்கு போயிருவோம், அசிங்கமா போயிரும் அப்படின்னு நினைச்சாங்களா, இல்ல அதனால தூக்கி கூட்டணியில் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சோ அந்த மாதிரியான ஒரு கன்சிடரபிள் விஷயமும் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக ரொம்ப கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகளையும் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன்ல, அது சரியான தலைமை இருந்திருந்தா எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, எந்த தொகுதியில நம்ம பலம், எந்த தொகுதியில நம்ம பலவீனம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருந்துடும். இன்னொன்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி. இப்ப நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க, பேசிட்டு ஒரு கேப் விடுறீங்க, நான் திருப்பி பேசுறேன். இது எப்படின்னா ஒரு நல்ல உடன்படிக்கை, உங்களுக்கும் எனக்குமான ஒரு பேச்சுல உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அந்த ரூம்ல நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா நடந்திருக்காது. அங்க எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் கொடு அப்படின்னு சொல்லி இவங்க தூக்கி நீட்டிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, சரிங்க ஜி, நீங்க கொடுங்க ஜி, நான் வாங்கிக்கிறேன் ஜி, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். தலைவா, இங்க ஆக்டிங் டிரைவரா தான் இவங்களை பயன்படுத்துறாங்களே தவிர்த்து இவங்களை செல்ஃப் டிரைவிங் பண்றதுக்கு பிஜேபி வந்து இவங்களை ஆக்டிவ் பண்ணல. இன்னொன்னு, நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான கருத்து, உண்மையான கருத்து. எந்த முகாந்திரத்துல இவங்க வந்து கொடுத்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இல்ல, அந்த கொடுத்ததுல பெரும்பாலானது பிஜேபிக்கு தூக்கி கொடுக்குறாங்க. அப்ப பிஜேபிக்கு தூக்கி கொடுக்கும்போது அந்த ஏரியால அதிமுகல வேலை பார்த்த ஒருத்தவன், அதிமுகல பயணிச்ச ஒரு முக்கிய நிர்வாகி, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொகுதியில ஒரு வேலை பார்த்துருப்போம், ஆனா அதை தூக்கி அப்படியே லாபகமா வந்து அவங்களை தூக்கி கொடுக்கும்போது அந்த பலம் வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள் மேலே அதிமுக நிர்வாகிகளுக்கு இல்லைன்றதா என்னோட, அதிமுக தலைமைக்கு இல்லைன்றதா என்னோட தாழ்மையான. அது ரெண்டு பக்கமே பார்க்க முடியும். அது நீங்க சொல்ற விஷயம் வந்து இந்த தொண்டர்கள் வருத்தப்படுறது அப்படிங்கறத ரெண்டு பக்கமே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திமுக சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி, ரொம்ப முக்கியமான தொகுதி, அங்க தொண்டர்கள் ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கிறது வந்து வேற ஒரு கூட்டணி கட்சிக்கு தூக்கி கொடுக்குறாங்க. நான் சொல்றது என்னன்னா, தொண்டர்களோட வேண்டுகோளை, தொண்டர்களோட அபிப்பிராயத்தை கேட்கிற இடத்துல அதிமுக இன்னைக்கு இல்லைன்ற. ஒரு தலைவன் இருக்காருன்னா தொண்டருக்கு இப்ப நேர்காணல் திமுக நடந்துச்சு, அதிமுக நடந்துச்சு. அதிமுக அந்த நேர்காணலை பத்தின ஏதாச்சும் ஒரு சின்ன செய்தி நீங்க கூகுள்லயே அடிங்க, ஒரு ரிவ்யூ கூட எங்க ஒரு ஸ்டோர்ல கூட ஏதாச்சும் போட முடியுமான்னு பாருங்க. ஆனா திமுக தலைவர் விருப்ப மனு பண்ண கிட்டத்தட்ட 12,000 பேரையும் ஒரு ஆளை கூட விடாம அத்தனை பேரோட கருத்தையும் கேட்டு கிட்டத்தட்ட 5 to 6 நாட்கள்
தொடர்ந்து அதை பண்ணியிருக்காரு. இடையில ரம்ஜான் இருந்துச்சு, அந்த ரம்ஜானுக்குமே ஒரு நலன் கருதி அதுக்கு ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் தொடர்ந்து நடத்தினார். சோ இந்த அபிப்பிராயத்தை ஒரு தலைவன் வந்து உபசரிக்கிறார்ல, ஒரு தன்னிறைவா ஏத்துக்கிறார்ல, தொண்டர்களோட ஒரு எப்படி தொண்டர்கள் தானே, அதாவது ஒரு விருப்ப மனு கட்டுறவங்கன்றது யாரும் வந்து யார் வேணாலும் கட்டலாம்ல. நான் எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, சொன்ன மாதிரி லேட் ஆனாலும் பரவாயில்ல, அது கரெக்டான அந்த ஜனநாயக முறைப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறார்ல. அப்ப அந்த நினைப்பு வரும்போது அதற்கான நேரமும் காலமும் எடுக்கதானே செய்யும். இது என்ன படமா டக்குன்னு ஒரே நாள்ல வந்து ஒரு பாட்டுல வந்து ஓடி பணக்காரன் ஆகிறது. அதுக்கான ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல. அந்த ப்ராசஸ் அவங்கள்ட்ட இருந்திருந்தா அவங்களுக்கு அந்த புத்தி கூர்மை இருந்திருக்கும்ல. இந்த இடத்துல யாரை போடணும், இந்த இடத்துல யாரை போடக்கூடாது அப்படின்னு. அதான் சொல்றேன்ல, முன்னணிக்கிறது தான் வெற்றி அப்படின்றது இல்லை, யார் முன்னாடி போறாங்கன்றதுதான் வெற்றி. ஒரு எலெக்ஷன்ல ரிசல்ட் இப்போ வந்து மே 4 அன்னைக்கு ரிசல்ட் வரும்போது யார் வந்து வெற்றியை கோப்பையை தட்டுறாங்க அப்படின்றதுதான். அது அன்னைக்கு யார் சொல்லுவாங்க, இல்ல எடப்பாடி தான் முன்னாடி கொடுத்தாரு அதனால முன்னாடி அவருக்கு சீட்டு கொடுக்க போறோம்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்ல போறேன். இல்ல அந்த ஓட் பேங்க்ல யார் அதிகமா இருக்கிறாங்க, ரேஸ்ல யார் கூட இருக்கிறாங்க அப்படின்ற சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே கூட திமுகல சில உடன்படிக்கைகள் வந்து முன்ன பின்ன வந்து ஒரு கிளாஸ் இருந்தா கூட, இல்ல முன்ன பின்ன வந்து ஒரு லேட்டான ரிஹர்சல் இருந்தா கூட அதற்கான சூழல் உருவாகத்தான் செய்யும்ன்றேன். இது யதார்த்தம், இது கலை யதார்த்தம். இப்ப நானே இருக்கேன், எனக்கு எனக்கு ஒரு சாப்பாடு வந்து 10 சாப்பாடு இருக்கு அப்படின்னா நான் சூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகும். அதுல எனக்கு 2 சாப்பாடு பிடிக்கும், ஆனா அந்த 2 சாப்பாடை நான் சாப்பிட முடியாது, ஏதாச்சும் ஒண்ணுதான் நான் டேக் கேர் பண்ணணும். எனக்கிட்ட அந்த ஒண்ணு வாங்குறது தான் என்கிட்ட அமௌண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு சாப்பாட்டுலயே நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு தொகுதி இருக்கு, அங்க வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, தேவையான விஷயங்கள் இருக்கு, அது இதுக்கு முன்னாடி யார் நல்லா வலுவா பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு, எந்த கட்சி அதை முன்னெடுக்கிறதுன்னு இருக்கு. இன்னொன்னு இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, திமுக நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அதிகப்படியான கட்சிகள் இணைஞ்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கட்சிகளையும் அதை கன்சோல் பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு தலைவரா நிக்கிறதுன்றதுல கலைஞரை விட ரொம்ப வேகமாகவும் ரொம்ப சாதுரியமாகவும் திரு தளபதியார் செயல்படுறாங்கிறது என்னோட கருத்து. ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம முன்னாடியே பேசினது போல இந்த தொகுதி பங்கீடுகள் அதிமுக தரப்புல வந்து கொடுக்கப்பட்ட தொகுதிகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்துல கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி 18 தொகுதிகள் வந்து அமைச்சர்களுக்கு தொகுதிகளுக்கு ஒதுக்கியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய சில தொகுதிகளை வந்து குறிப்பா தமாகலாம் வந்து பாவம், அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு, உங்ககிட்ட வந்து கூட்டணி வச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மனுஷனை இப்படி எல்லாம் செஞ்சு விட்டாங்களேங்கிற மாதிரி 5 தொகுதினால 5 தொகுதி 5 தொகுதியும் வந்து தூக்கி கொடுத்த மாதிரி தூக்கி கொடுத்துருக்காப்ல. ஆமா ஆமா, அது அறிவிச்ச உடனே இந்த பக்கம் திமுக காரங்க சந்தோஷம் தான், 5 தொகுதியில வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆல்ரெடி ஹேஷ்டேக போட்டு ஃபில்அப் பண்ணி எல்லா பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பாஜகவுக்கு கொடுத்த சில தொகுதிகளையும் பார்த்தா அதே மாதிரி ஓகே ரைட்டு நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தீர்க்கமாக இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாஜக அப்படியும் இப்படியுமாக ஒரு 37 தொகுதிகள்ல இந்த வாட்டி திமுக போட்டி போடுகிறது. போன முறை வெறும் 20 சீட்டுகள் மட்டுமே நின்று அதுல 4 சீட்டு ஜெயிச்சாங்க. 2 தென் மாவட்டங்கள்லயும் 2 மேற்கு மாவட்டங்கள்லயும் ஒரு கன்சிடரபிளான வெற்றி. அந்த 4 சீட் அப்படிங்கிறது அதிமுகவினுடைய கூட்டணியில் கிடைத்தது. இந்த முறை நேரடியாக 27 இடத்திலும் மறைமுகமாக, அதாவது தமாக இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் ஒரு சிலருடைய வழியிலும் அது 37 இடத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா மேற்கு மண்டலத்துல வந்து ரொம்ப சீட்டுகளை வந்து குறைச்சிட்டு தென் மாவட்டங்கள்ல சீட்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா கன்னியாகுமரி மாதிரியான பகுதிகளில் மேக்சிமம் எல்லாத்தையுமே வந்து பாஜகவுக்கே தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. எஸ் அஃப்கோர்ஸ் அங்க வந்து பாஜக கொஞ்சம் தங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டினாலுமே கூட இப்படியா வந்து ஒரு மாவட்டத்துல எல்லா தொகுதிகளையும் தூக்கி ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு தொகுதி வந்து பாஜக கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினர்கள்லாம் வந்து சாலை மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல ஒருத்தர் தீக்குளிக்கிறதுக்கெல்லாம் வேற ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அண்ணாமலைக்கு வந்து தொகுதி கொடுத்தே ஆகணும், சீட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமான ரவுசெல்லாம் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஒரு காமெடி ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த
வெற்றிக்கான இந்த ரூட்டும், இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிறவருடைய புதிய அரசியல் பிரவேசம், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து அதிமுகவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு பலவீனத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியுதா? இல்ல இப்ப நீங்க சொன்னதுதான் நான் திருப்பியும் அதே இதுக்கு தான் வரேன். அதாவது 20 தொகுதி கொடுத்த இடத்துல 37 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கா இல்ல அதிமுக வந்து வளர்ச்சி குறைவாயிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எல்லா பொதுஜனமான ஒரு மக்களுக்கும், இன்னொன்னு அதிமுக தொண்டர்களுக்கு அது பெருசாவே எழும். அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த அதிமுக தொண்டர்களோட மனநிலைமையில இருந்து பார்க்கும்போது அந்த 17 தொகுதியை தாரவாத்து கொடுக்கும்போது 17 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அவங்க அத்தனை பேருமே அந்த 17 தொகுதியில பெரிய அதிருப்தி ஆவாங்க. அப்ப 17 தொகுதி மாறுபடும். அதாவது இதற்கு தொகுதியோட சூழல் மாறுபடும், மக்களோட தன்மை மாறுபடும், அப்ப அங்க இருக்க நிர்வாகிகள் மாறுபடும். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் சொல்ல வர்றது உடன்பாடா இருக்க மாட்டாங்க. அவங்க நிர்வாகிகளே வந்து இவங்களோட சேர்ந்து உடன்பாடாவே இருக்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். இப்ப அமமுக ஒரு காலத்துல தீவிரமா வந்து அதிமுகவை எதிர்த்துச்சு. அமமுகவும் அதிமுகவும் நாங்க அதிமுக மீட்டெடுப்போம் தான் தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் சொல்லி வந்தாரு. ஆனா இன்னைக்கு டக்குன்னு போய் இணைஞ்ச உடனே அமமுக நிர்வாகிகளே அதிருப்தி ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து எப்படி என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல இருந்தவங்க தானே, ஒரே இடத்துல இருந்தவங்க தானே பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அவங்க எல்லாம் ஒன்று சேரும். இல்ல அதுதான் தவறு. ஒரே இடத்துல இருக்கவங்க பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகும்னா, ரெண்டுமே ஈட்டி எதிர்மன பாயாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது எப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, அதிமுக இருக்கிற ஒருத்தர் ஊராட்சி கிளை செயலாளரா போட்டு ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே ஊர்ல அமமுக என்ன பண்ணிருக்கும், ஒரு ஊராட்சி கிளை செயலாளரா போட்டிருப்பாங்க. 2 பேருக்குமே இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தான். 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கிளாஸ்ல இருப்பாங்க. இப்ப நாளைக்கு ஒரு பூத் ஏஜென்ட் போடணும் அப்படின்னா, அந்த பூத்துல இவனும் போய் வேலை பார்த்திருப்பான், அதிமுக காரனும் போய் வேலை பார்த்திருப்பாங்க, அமமுக காரனும் போய் வேலை பார்த்திருப்பாங்க. அப்ப எப்படி உடன்பாடா வந்து அந்த பூத்துல ஒரு ஆள் தான் உட்கார வைக்க முடியும். இப்ப 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்ப ஒரு ஆள் உட்கார வைக்கும் போது இந்த பூத்தாள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் போய் உட்கார நிற்பாரு. இந்த பூத்தாள் என்ன சொல்லுவார், நான் தான் போய் உட்கார நிற்பாரு. இப்ப மதுரை எடுத்தீங்கன்னா, மதுரையில தொடர்ந்து வந்து மேலூர் தொகுதி அதிமுக வசமே இருக்கு. அதுல வந்து மேலூர்ல அதிமுக வசம் இருக்குன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா திரு மறைந்த ஆர் சாமி. அவர்னாலதான் மேலூர் தொகுதி இன்னைக்கு தொடர்ந்து அதிமுக வசமே இருக்கு. ஆனா இன்னைக்கு அமமுக உருவான இடமே மேலூர். அப்ப மேலூர்ல இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அமமுக வாங்குற ஓட் பேங்க்ல மேலூர்ல ஒரு நல்ல ஓட் பேங்க் வந்து அமமுக இருக்கு. அந்த ஓட் பேங்க அமமுகவுக்கு கொடுக்காம, அமமுக வேட்பாளருக்கு கொடுக்காம மீண்டும் அதிமுக வேட்பாளருக்கே கொடுக்கும்போது இன்னைக்கும் ஆர் சாமியோட பையன் அங்க இருக்காப்ல. ஏன் ஒரு முறை தான், தொடர்ந்து 3 முறை, கிட்டத்தட்ட 2 முறை வந்து பெரிய புலான் வந்துட்டார். அந்த பெரிய புலான் எப்படி வந்தாருன்னா, ஆர் சாமி உடம்பு சரியில்லை, அப்ப பெரிய புலான ஆர் சாமி முன்னிறுத்தி ஆர் சாமி உள்ள வராரு. பெரிய புலான் உள்ள வராரு. இன்னைக்கு பெரிய புலான் தொடர்ந்து வந்து எம்எல்ஏவே இருக்காரு. ஆனா விதை போட்டவர் யாரு, வேலூரோட சாமி, முன்னாள் எம்எல்ஏ. இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டார். இப்ப என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இங்க இருக்க நிர்வாகிகள் ஏன் பெரிய புலான் தான் 2 டைம் வந்து ரெட்டலையில நின்றுட்டார்ல, இந்த தொகுதியை மேலும் யாருக்கு முதல்ல விட்டு கொடுத்தாங்களோ விட்டு கொடுத்த சாமியோட பையனுக்கே கொடுத்தா என்ன தவறு, இல்ல ஒரு அமமுக நிர்வாகிகள் கொடுத்தா என்ன தவறு அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுது. அப்ப இந்த வெறுப்பும் இந்த காழ்ப்புணர்ச்சியும் திமுக மாதிரியான கூட்டணி கட்சிகள் உருவாகாதுல்ல. ஏன்னா திமுக கூட்டணி கட்சியில இருக்க ஏதோ ஒரு கட்சி 2ஆ பிரிஞ்சிருக்கா, திமுகக்குள்ள 2ஆ ஏதாச்சும் பிளவு இருக்கா, அப்படி ஏதாவது சொல்லுங்க. அப்படி எந்த பிளவுமே இல்லையே. இருக்கிற நிர்வாகிகள் எப்படி உடன்பட்டு அந்த வேலையை செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் முன்வைக்கிறதே என்ன அப்படின்னா, இப்ப மகேந்திரன் வந்து உசிலம்பட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி அமமுக இருந்தவர், இப்ப திருப்பி அதிமுக இணைஞ்சிட்டாரு. இப்ப அதிமுக பயணிப்பாரு. இப்ப உசிலம்பட்டியிலையுமே அமமுக ஒரு வலுவான ஓட் பேங்க் வச்சிருக்கு, சாதி ரீதியான ஆளுங்களும் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அங்கே எல்லா ஊர்லயுமே அவங்க கிளையில நிர்வாகிகள் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ஒரு 10 பூத் இருக்குன்னா 5 பூத் அதிமுகவுக்கும் 5 பூத் அமமுகவுக்கும் கொடுக்கலாம், என்னோட அசம்ஷன். ஆனா ஒரு ஊர்ல கொடுப்பான், ஒரு ஊர்ல கொடுக்க மாட்டான். இப்ப கொடுக்காத ஊர்ல அங்க வந்து டாமினேஷன் குறையும். ஒரு ஊர்ல அமமுகவோட ஊராட்சி செயலாளர் நல்ல போல்டா இருப்பான், ஒரு ஊர்ல அதிமுக ஊராட்சி செயலாளர் நல்ல போல்டா இருப்பான், ஒரு ஊர்ல 2 பேருமே போல்டா இருப்பாங்க. அப்ப 2 பேருமே ஈட்டியா நிற்பாங்க. அப்ப அது கஷ்டமாகும் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் அப்படின்றது என்னோட மிக மிக தாழ்மையான கருத்து. இதை நீங்க உண்மையிலே தேர்தல் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா உண்மையில வந்து இப்போ ஆக்சுவலா இப்ப நான் திமுகவினுடைய தேர்தல்
வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னும் வெளிவராம இருக்கு. வெளி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்னும் இதனுடைய சூடு இன்னும் எந்த அளவுக்கு வேகமா இருக்கு, எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ எஸ். வெயிட் பண்ணுவோம். அதிகபட்சம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிகபட்சம் நாளைக்கு திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பார்ப்போம். நான் இறுதியா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஒரு சரியான தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில தான் அதிமுக இயங்குது அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு வியூகத்தை கையாளணும்ல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் ரொம்ப பலமான ஒரு இயக்கமா நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு. நிறைய திட்டப்பணிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில இன்னைக்கு அதிமுக இயங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க தொடர்ந்து வந்து சமூக வலைதளத்தை பாக்குறீங்க, செய்திகளை பாக்குறீங்க, அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் தொடர்ந்து வாட்ச் பண்றீங்க. நீங்க சொல்லுங்களேன், உண்மையிலே வந்து அதிமுக ஒரு நல்ல வியூகத்தின் அடிப்படையில் இயங்குதா? இல்ல, வியூகம் அப்படிங்கறது வந்து அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து நான் தொடர்ச்சியை நல்லா பார்க்க முடியுது. அதை வியூகம்னே சொல்றதா இல்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு நிஜமா தெரியல உண்மையாலுமே. ஏன்னா எந்த ஒரு இயக்கமே வந்து தான் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே செய்யக்கூடிய ஒண்ணு. ஆனா கலை யதார்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. தன்னுடைய எதிரிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க, அப்ப அவங்களை தோற்கடிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இயல்பாகவே இந்த வேலைகளை வந்து ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப முழுமையாக, அவ்வளவு முழுவீச்சோட இறங்கி அதிமுக செய்தான்னு கேட்டா கிடையாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஆமா, இது முதல் விஷயம். ரெண்டாவது எதிரில் இருக்கக்கூடிய திமுக அணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றாறு போல தன்னுடைய அணியை வந்து வலிமைப்படுத்திக்கணும். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை தன்னுடைய தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தணும். அவர்களை வந்து தீவிரமாக களத்துல இறக்கி வேலை செய்ய விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திற்கு அதிமுக நகர்ந்திருக்கிறதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு வலிமை இல்லாத ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையாகவே பேசப்பட்டு விட்டது அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இவர் எங்க போனாலும் டெல்லியில போய் காலில் விழுந்துடுறாருங்க, மூஞ்சியில முகமூடி போட்டு போறாருங்க, 3 கார் 4 கார் மாறி போறாருங்க அப்படிங்கிற போது அவருடைய தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு வீக்னஸ் வெளிப்படையாகவே நம்ம முன்னாடி சொன்னது போல வெளியே தெரிய ஆரம்பிச்சு விட்டது. ஸோ அதனால அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். 4வது இருக்கிற தொகுதியிலையாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு இந்த தலைவரும் நினைப்பான். ஆனா அதையும் வந்து இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலக்கு தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது கூட்டணிகளுக்கு ஒதுக்கியதாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த வலிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் வேறு கட்சிக்கு போனதாக இருக்கட்டும், திமுகவுக்கு போனதாக இருக்கட்டும், இப்படி எந்த அடி ஒரு வகையில பார்த்தாலும் இது அதிமுகவிற்கு மைனஸாகத்தான் இருக்கிறது. இன்னும் அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஓட்கள் எல்லாமே வந்து இப்ப எப்படி பிரிய போகுது, எந்த மாதிரியான உடைய போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபேக்டர் அரசியல்ல உள்ள வந்திருக்கிறதுனால அது எந்த மாதிரியான ஓட்டுகளை பிரிக்கும் அப்படிங்கறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, எல்லாருமே சொல்ற வாசகம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா திமுகவினுடைய ஓட்டுகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படி பிரிஞ்சாலும் ஏதாவது மேபி ஒரு 0.1 or 2% போலாமே ஒழிய. ஆனா திமுகவினுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக வேற பக்கம் போக மாட்டாங்க. இன்னும் அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வலிமையாக இன்னும் அந்த கூட்டணியை ஆதரிக்கிறவர்களாகத்தான் மாறி இருக்கிறார்களே ஒழிய யாரும் வெளியே போகல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ திமுகவினுடைய ஓட்டுகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. மாறா அதிமுகவினுடைய ஓட்டுகள் எப்படி பிரியும், எப்படி உடைய போகுது, அவருடைய கட்சியை வந்து இப்ப 2ஆ 3ஆ 4ஆ 5ஆ 6ஆ கணக்கு வழக்கு இல்லாத மாதிரி புதுசு புதுசா வந்து உடஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இவரு சசிகலா அம்மையார் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பண்ருட்டி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நம்ம முதல்ல அப்ப அம்மையார் இறந்தப்ப பார்த்தோம் இல்லையா, இவரு ஒரு பக்கம் எந்தம்மா ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க வீட்டுக்கார் தீபா ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, டிரைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, வேலைக்காரர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கு அதிமுகவுல. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கிற போது அவர்கள் வியூகம் வகுப்பதை போல தெரியவில்லை, அவர்களுக்கு அவர்களே சூனியம் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஸோ அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப ஓப்பனாவே தெரியுது. இந்த எலெக்ஷன்ல வந்து திரு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நெஞ்சுரத்தோட சொன்னார், 200 தொகுதிகளை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிற போது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு
அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வலிமையான ஃபைட்டை கொடுத்து, ஆமா ஆமா வலிமையான ஃபைட்டை கொடுத்து அவங்களை நிப்பாட்டுவாங்களான்னா இல்ல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் சாதிச்சு, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்றதையெல்லாம் செஞ்சு சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். எடுத்த விஷயத்துல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். சோ இந்த விஷயத்தையும் அவர் கண்டிப்பாக சாதிப்பார் அப்படிங்கறதான் நம்மளால பார்க்க முடிகிறது. நிச்சயமாக நீங்க பாருங்க, திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல்கள் வெளிவந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு அதிமுக காரனும் இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களும் நிச்சயமாக ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு விதமான பயத்தையும் வெளிப்படுத்துவார்கள். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, திமுகவினுடைய தேர்தல் கதாநாயகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேர்தல் அறிக்கை வெளிவருகிற போது பல பேர் கதறுவான், மிரளுவாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த அந்த ஒரு சுச்சுவேஷனை நோக்கி நம்ம காத்திருப்போம். பார்ப்போம் என்ன நாளைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவாக பேசுவோம். நன்றி.